வந்தனம் சுஸ்வாகத்தம். ஆதாரம் வீடியோ ஷூட்ல இன்னைக்கு சென்னையில மயிலாப்பூர்ல நம்முடைய ஆதாரம் மெம்பர் இந்து முரளி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டுல இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி செஞ்சு பார்க்க போறோம். நார்மலா எல்லாரும் வீட்லயும் கல்கண்டு சாதம் பண்ணுவா. நார்மலா சாதத்துல கல்கண்டு எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டி ரெகுலரா பண்ற டிஷ். இவ்வாறத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரைட்டி சக்கரை சாதம், அதுவும் பாஸ்மதி ரைஸ்ல. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம சந்திப்போம். வணக்கம் இந்து முரளி அவர்களே. ஆதாரம் குரூப்ல இன்னைக்கு நம்ம உங்க வீட்டுல நம்ம பார்க்க போற ஒரு மெனு சக்கரை சாதம். சக்கரை சாதம் எப்படி பண்றது கொஞ்சம் டெமோ கொடுத்துருக்கோம். சக்கரை சாதத்துக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டேன்னா 2 கப்பு பால் வேணும், 1/2 டம்ளர் தண்ணி வேணும். ஏன்னா அப்பதான் தண்ணி விட்டாதான் கொஞ்சம் குழைச்சு வரும். வெறும் பால்னா சாதம் விரைச்சிருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலஞ்சிட்டு குக்கர்ல 5 சவுண்ட் வைக்கணும். 5 சவுண்ட் வச்சுட்டு எடுத்து நல்லா மசிச்சுட்டு அதுல 1/2 கப்பு சுகர் போட்டு கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆகி சேர்ந்து வரப்போ சக்கரை போடுறோம், கல்கண்டு போடுறோம். ஏன்னா இப்ப திடீர்னு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு பிளானே கிடையாது. ஆத்துக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா ஒரு புலாவ் பண்றப்போ நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா நட் புலாவ் பண்ணி நட் பாஸ்மதி இது பண்ணிடுவேன், சக்கரை சாதம் பண்ணுவேன். ஸோ 2 காம்பினேஷன் ஆனா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு தடவை திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தப்போ என்கிட்ட கல்கண்டு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தப்போ சரி ஏன் நம்ம சக்கரை போட்டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்க்கரையை போட்டு ட்ரை பண்ணேன். நிஜமாவே அது நல்லா வந்தது. அதனால அதுக்கப்புறத்துல நான் கல்கண்டை தேடின்னு போறதே கிடையாது. ஏன்னா கல்கண்டு வாங்கினோம்னா அது இடிக்கணும், ஆர்டர் பண்ணணும், அழுக்கு எடுக்கணும், 1000 வேலை இருக்கு. சுகர்னப்போ நம்மளுக்கு சுகர் ரெடிமேடா கிடைக்கிறது. சேம் டேஸ்ட் தான், டேஸ்ட் ஒன்னும் ரொம்ப டிஃபர் ஆகல. எப்படி பண்ண போறோம்? நம்ம சாதத்தை பாஸ்மதி ரைஸ நல்லா நான் முதலே வேக வச்சு எடுத்து இப்போ மர்ச்சன்ட் மேஷர் வச்சு இன்னும் கொஞ்சம் மர்ச்சண்டாதான் ஸ்டேண்ட் அப்பல வரும் நம்மளுக்கு. இந்த சுகர் 1/2 கப் சுகர். அதாவது எவ்வளவு ரைஸ் போட்டிருக்க? 1 கப் ரைஸ். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் சுகர் மெயின் அளவு. ஏன்னா நிறைய சுகர் போட்டுட்டோம்னா ரொம்ப திகட்டி போயிடும், சாப்பிட முடியாது. பட் 1 ஸ்பூன் தான் நம்ம கொடுக்க போறோம்னா 2 கப் போடுறோம். 2 கப் போடுறோம். அப்போ அதாவது நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் சக்கரை. இது அளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சக்கரை போடுற அடுத்தது சுகர் 1/2 கப் போட்டாச்சு. அதை போட்டு நல்லா மசிக்கணும் இல்லையா? கலக்கணும், நல்லா கலக்கணும். ஜெனரலா கரண்டியை வச்சு கலக்கிறதோட இந்த மாதிரி மேஷரால கலக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரஷர் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். ஓகே, ஈஸியா மிக்ஸ் ஆகும். 2 நிமிஷம்ல அதை கலக்கியாச்சுன்னா தாளிச்சு கொட்டின வாசனைக்கு எல்லா சாமானையும் போட்டுட்டு தாளிச்சு கொட்டதை போட்டு இறக்கணும்னா முடிஞ்சிடும். நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் தாளிச்சு வச்சுட்டோம் முன்னாடியே. நெய்ல முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் தாளிச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் நல்லா பாருங்க, நல்லா நீட்டா இருக்கும். இது நல்லா மேஷ் பண்ணும்போது அந்த பிளேவர், பாஸ்மதி ரைஸோட பிளேவர் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அதனால இது உங்களுக்கு அந்த பஞ்சாப் ரீஜன்ல தான், உங்களுக்கு அந்த டெல்டா ரீஜன்ல தான் உங்களுக்கு அந்த பாஸ்மதி ரைஸோட ப்ரொடக்ஷன் இருக்கு. நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ். பால் இருக்கு. பால் என்ன பண்ணும்? பால் தான் சாதத்திலே போட்டு அரிசியில போட்டு வேக வச்சு. பால் சாதத்துல, அதாவது சாதம் வேக வைக்கும் போது 1 டம்ளர் சாதத்துக்கு 2 டம்ளர் பால் ஊற்றி 1/2 டம்ளர் ஜலம் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்ப சர்க்கரையை போட்டிருக்கோம். சர்க்கரையை போட்டு நல்லா மேஷ் பண்ணிருக்கோம். அடுத்தது ஆயிடுச்சு. இப்போ வாசனையாவது திரவியங்கள் என்னென்ன போடுறேன்? பச்சை கற்பூரம், குங்குமப்பூ. ஆஹா, அருமையான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். குங்குமப்பூ, குங்குமப்பூ கொஞ்சமா, ரொம்ப போட்டுறாங்க, உடம்பு சூடு கொடுத்துரும். வெயில் காலம் வேற, பார்த்து நிதானமா கொஞ்சமா போட்டுருக்கோம். ஏலக்காய் பொடி தூள் பண்ணி போட்டுருந்தேன் இல்லையா? ஏலக்காய் 2 ஏலக்காவை நல்லா தூள் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பொடி நல்லா பொடிச்சு வச்சுக்கோ. நட்மேக், ஜாதிக்காய் இங்கிலீஷ்ல நட்மேக்னு சொல்லுவா. நல்லா பவுடராகவே கிடைக்கிறது. இல்ல நம்ம வாங்கி கூட நம்ம பொடிச்சுக்கலாம். இதையும் போடுறோம். போட்டுட்டு நல்லா ஃபிளேவர் கொடுக்குறது. உங்களுக்கு கலர் போடாது, வெள்ளையா இருக்குன்னு தோணினா துளி
ஓகே லைட்டா இல்ல சாண்டல் கலருக்கு வரணும் சாண்டல் குங்குமப்பூ இப்ப வர்றதெல்லாம் ரொம்ப ஒரிஜினல் கிடைக்கிறது இல்ல ஜெனரலா முன்னாடி குங்குமப்பூ போட்டா இந்த கலர் வந்து இப்போ வந்து அந்த கலர் வர மாட்டேங்குது நல்ல வாசனை குங்குமப்பூ இந்த பச்சை இருக்கிற வாசனை நல்லா கமகமன்னு வருது இப்போ இது நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம் நெய் எவ்வளவு ஊற்றலாம் இருக்கு நம்ம சௌகரியம் தான் நெய்யை நம்ம சௌகரியத்துக்கு ஊற்றுக்கலாம் கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருக்கிறோம் கம்மியா போட்டுங்க நிறைய போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும் வெரி குட் கடைசியா கார்னிஷிங்க்கு ஒரே ஒரு கார்னிஷிங்க்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் பார்ப்போம் நல்ல ஃப்ளேவர் சூப்பரான ஃப்ளேவர் இருக்குது ஸோ நம்ம இந்து முரளி அவங்க வீட்டில் குயிக்கா 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சர்க்கரை சாதம் தயார் மெம்பர்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்க நம்ம இனிமேல் நிறைய வீடியோஸ் எல்லா வீட்டுக்கும் போக போறோம் பைப்ல எல்லா வீட்டுக்கும் போயிட்டு நிறைய ரெசிபி எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் நீ மாமி எதேச்சியா ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட்டுங்கனால மாமி ரெடியா வீடியோ பண்றதுக்காக சாதம் மட்டும் வேலை வச்சு வச்சிருந்தா வந்த உடனே வீடியோ ஷூட் எடுக்கலாம் ஒட்டாம வருது பாத்துட்டு ஒட்டாம வருது போறோம் பாத்துட்டு சக்கரை சாதம் ஒட்டாமலே வருது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சுவையான டேஸ்டான ஒரு சர்க்கரை சாதம் பாஸ்மதி ரைஸ்ல செய்யக்கூடிய சர்க்கரை சாதம் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கா மாமி பாருங்க பாக்கிறதுக்கே ஒரு டிஃபரெண்டான ஒரு டேஸ்டோட வரக்கூடிய சர்க்கரை சாதம் ஆகார மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இதை செஞ்சு சாப்பிடுங்க அசோகா அல்வா ஃபேமஸ் ஆன மாதிரி இந்த சர்க்கரை சாதமும் ஃபேமஸ் ஆகட்டும் நல்ல ஸ்வீட்டோட இந்த ஆகார மெம்பர்ஸுக்கு இன்னைக்கு வீடியோ ஷூட்ல முதல் வீடியோ ஷூட்ல ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஆகார மெம்பர் இந்து மோதி அவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் அடுத்த ஒரு எபிசோட்ல வேற ஒரு டிஷோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சார்ந்த சர்மா வணக்கம்